வணக்கம். என்னடா பெரிய பெரிய பொட்டியா முன்னாடி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ நடந்ததில் சேல், அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல். இந்த சேலில் எனக்கு தேவையான சில பொருட்களை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே நம்ம சேனலுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த மாதிரியான சேல் டைமில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக சேல் வந்துச்சு. ஸோ சேனலுக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கிட்டேன். ஸோ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னடா வெள்ளையா ஏதோ துணி ஆர்டர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன். ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது நண்பா, அது இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நாமளும் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த செல்லில் அப்படியே வந்து நான் ஆர்டர் போட்டேன். மற்றபடி இந்த ஒயிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நார்மலாக 400 அந்த ரேஞ்சுக்கிட்ட சேல் பண்ணுவாங்க. பட் இந்த செல்லில் வந்து 280 அந்த ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் நம்ம சேனலில் இந்த பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஸ்க்ரீனோட இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டான வீடியோஸும், கண்டிப்பாக பிளாக் ஸ்க்ரீன்லேயும் வீடியோஸ் வரும், இந்த ஒயிட் ஸ்க்ரீன்லேயும் வீடியோஸ் வரும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 விதமாக பேக்ரவுண்டை செட் பண்ணி வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அடுத்து எதை ஓப்பன் பண்ணலாம்? இந்த பெரிய பொட்டி ஓப்பன் பண்ணிட்டோமா? சரி, அதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கீழே இறக்கிடும். பாக்ஸ் நல்லா பல்காக இருக்குது. ஸோ என்ன பொருள் இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பாக்ஸை பார்த்ததுமே என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் லைட்டிங் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் லைட் வாங்கியிருக்கேன். கோடெக்ஸோட SL100D அப்படின்ற லைட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2 ரிங் லைட், இந்த ரிங் லைட்டை வச்சு தான் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ரூமில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லைட் இருக்கும். ஸோ அந்த லைட்டெல்லாம் வச்சு தான் நம்ம இது வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அது அடுத்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொஃபஷனல் லைட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க லைட் ஓப்பன் பண்ணலாம். இந்த அவுட்டர் பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மேனுவல் இருக்குது. ஸோ லைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஓரமாக வச்சிடலாம். நல்லா டாப் பாட்டம் எல்லாத்துலேயுமே தெர்மோகால் வச்சு நமக்கு டேமேஜே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட லைட்டு. இந்த லைட்டை கவர் பண்ணுறதுக்கான கப்புன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இதை அப்படி ஓரமாக வைப்போம். அடுத்து லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் பிரைட்டான லைட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இது. அடுத்து லைட்டை பவர் பண்ணுறதுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஐட்டம் தான் அந்த பாக்ஸில் நமக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் செம்மையாக இருக்குது, சாலிடாக இருக்குது. கையில் எடுக்கும் போதே வந்து அந்த குவாலிட்டி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு வெயிட் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் அஃப்கோர்ஸ் இதை நான் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் சில வீடியோக்களில் வந்து நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த லைட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து 15,000 கிட்ட சேல் பண்ணுவாங்க. இந்த சேலில் 14,000 சொச்சம் அந்த ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கார்டு ஆஃபர்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது 13,000 மாதிரியான ப்ரைஸிங் கிடச்சிது. அந்த ப்ரைஸிங்க்கு வாத் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருக்கேன். வாத்தா இருக்கா அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த பெரிய பாக்ஸ் நிறைய பேரோட கண்ணை உறுத்திட்டு இருக்கோம். பட் இந்த பாக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மினி சைஸில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். இது என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்துருப்பீங்களே, அந்த லைட்டுக்கு முன்னாடி ஒரு கொடை மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த கொடை தான் நம்ம லைட்டு வாங்கியிருக்கோம்ல, கோடெக்ஸோட லைட்டு. அந்த லைட்டுக்கு தேவையான ஒரு கொடை. இதுவுமே கோடெக்ஸ் பிராண்டோட தான். வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பெரிய சுருக்கு பை, கேரிங் பேக்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. என்னடா கொடைன்னு சொன்னால் என்னென்னமோ இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இதுதான் கொடையோட அந்த ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேமு. இதுக்கு மேலே தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலி கொடை. இதை நம்ம விரிச்சோம் அப்படின்னா அப்படியே கொடை மாதிரி வரும். ஸோ இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நார்மலாக இந்த ஒயிட் கலரில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடியவங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒயிட் கலரில் போடணும் அப்படின்னா இதை போட்டுக்கலாம். இது வந்து ஹனிகோம் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி ஹனிகோம் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நமக்கு ஃபேஸில் வரக்கூடிய லைட் அந்த ஷேடோவெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் அந்த ஒரு
அட்ராக்டிவான லைட்டிங்கை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹனிகோம் ஸ்டைலில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடியவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே அந்த மாதிரியே வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹனிகோம் ஸ்டைலில் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நான் செக் பண்ணப்போ 3900 கிட்ட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து பெருசாக இதுக்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கல. ஸோ இதோட இன்னொரு 2-3 பொருள் போட்டேன். ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஸ்க்ரீன் நான் போட்டேன், ஸ்க்ரீனில் ஆக்சுவலி இதோட சேர்த்து தான் போட்டேன், சேர்த்து தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து போடும்போது எனக்கு ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிது எல்லா ப்ரைஸ்லையும். ஸோ அப்படிப்பட்ட டிஸ்கவுண்ட் தான். அதுபடி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி இதுக்கு தனியாக வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இதை பற்றியுமே தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வேணால் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம இந்த பெரிய பொட்டிக்குள்ளே போய்டுவோம். ஸோ எனக்கே இது வந்து ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி ரொம்ப பெரிய நீட்டமான ஒரு பெட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இருக்குது அப்படின்றத நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலி இதில் ஒரு 3 பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா ரோட் வயர்லெஸ் கோ டு மைக். ஆக்சுவலி நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா இந்த காலர் மைக்கு. ஆக்சுவலி இருங்க, இந்த மாதிரி வயர்டு மைக் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். JBLோட ஒரு மைக் நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இது போன சேலில் இல்லை, இது முன்னாடியே வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து நான் 400 500 அந்த ரேஞ்சில் தான் இந்த வயர்டு மைக் நான் வந்து வாங்கினேன். ஸோ அப்போலேருந்தே நான் வந்து வயர்டு மைக் தான் நம்ம சேனலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வயர்டு மைக் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே பக்கம் ஏஞ்சி போகணும், இல்லை அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது இழுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கரகரான சில வாய்ஸ் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. சரி, அதனால தான் வயர்லெஸ் மைக்காக போய்டும், கொஞ்சம் பிராண்டடாக போய்டும். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, நாமளும் ரோட் மைக் அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட் கோ வயர்லெஸ் 2 அப்படின்ற இந்த மைக் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே யூஸ் பண்ணி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் சொல்லணும். பட் ஃபர்ஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்து இதில் 2 மைக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி 2 மைக் கிடையாது, ஒன்று வந்து ரிசீவரு, ஒன்று வந்து மைக்கு. ஒன்று நம்ம காலரில் வந்து நம்ம மாட்டிக்கணும், இன்னொன்று வந்து கேமராவில் இருக்கும். ஸோ ஒன்று வந்து வாய்ஸை பிக்கப் பண்ணி இங்கே ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ரிசீவர் அண்ட் ஒரு மைக்கு ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து நமக்கு நாய்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு அந்த குஷன் மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த துணி அது கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு மொத்தம் 3 கேபிள் இருக்குது. இது வந்து நமக்கு ரிசீவரையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள். இது ரெண்டுமே டைப் C to USB கேபிள் தான். ஸோ எதுக்காக 2 கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, எனக்கு இதை பற்றி தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் 2 கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் C to USB ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவா இல்லை பவர் பண்ணுறதுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒன்று அப்படின்ற மாதிரியாக தெரியல. பட் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத படித்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருந்துச்சு. அண்ட் இந்த வயர்லெஸ் கோ டு மைக்கோட ரேட் எவ்வளோடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மைக் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் சேல்லாம் செக் பண்ணப்போ 22,000 சம்திங் அந்த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக செக் பண்ணப்பே 18,500 19,000 மாதிரியான ப்ரைஸிங் சேல் பண்ணாங்க. இந்த சேல்லுமே 18,500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து கார்டுக்கு ஒரு 3000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி 15,500 மாதிரியான ப்ரைஸிங்க்கு நான் வாங்கினேன். அந்த ப்ரைஸிங்க்கு எனக்கு ஓரளவுக்கு வர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த மைக் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் அஃப்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த பொருளுக்கு போயிடலாம். ரெண்டாவது பொருள் நம்ம சேனலுக்கு தேவையான SSD வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து SSD ஹார்ட் டிஸ்க் வந்து என்கிட்ட பெருசாக இல்லை. ஆல்ரெடி என்கிட்ட பழைய லேப்டாப் ஒன்று இருந்துச்சு, அதோட ஹார்ட் டிரைவையே ஹார்ட் டிஸ்க்காக மாற்றி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுவுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதில் எதுவுமே ஏற்றவும் இல்லை, அதில் இருக்கிற கண்டென்ட்டை திருப்பி எடுக்கவும் இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டோம். நம்ம கண்டென்ட் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிஸ்கோட இந்த போர்ட்டபுள் SSD வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 1 TB SSD. இது வந்து 800 MBPS ரீட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து எல்லா கண்டிஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணிக்குள்ளே கூட போட்டாலும் ஒன்றும் ஆகாது, எங்கேருந்து விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இதுதான் SSD. நான் இமேஜில் பார்க்குறப்ப கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, ஈஸி கேரிங்க. கண்டிப்பாக எங்கே வேணாலும் நீங்கள் மேல் பாக்கெட்டில் கூட தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈஸி கேரிங்க, ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னோட விரல் சைஸுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு காம்பேக்டாக ஒரு SSD அப்படின்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெட்டீரியல் பில்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது 1 TB SSD.
இதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான யூசர் மேனுவல், SSD யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேனுவல் பட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த SSDயோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த SSD வந்து ரொம்ப ஃபேமஸான SSD. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த SSD தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த SSD எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சேலில் பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். பட் இந்த சேலில் வந்து 7500 ரூபாய்க்கு இந்த SSD வந்து டேரெக்டாகவே லிஸ்டிங் ஆயிருந்துச்சு. அது போக ஒரு 1000 ரூபா கிட்ட எனக்கு கார்டு ஆஃபர் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது 6500 ரூபாய்க்கு கிடச்சிது. 6500 ரூபாய்க்கு உண்மையிலே எனக்கு ஒர்த்தாக தோணுச்சு. அண்ட் எனக்கு தேவையும் பட்டுச்சு இப்போ கரெக்டாக. ஸோ அதனால தான் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த SSDயோட ரீட் ஸ்பீட், ரைட் ஸ்பீட்லாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் லைவாக செக் பண்ணி இன்னொரு ஷார்ட் வீடியோவில் இல்லை லாங் வீடியோவில் முடிஞ்சா ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய பொருள். இருங்க எடுக்கிறேன். பூமியே பார்த்தலங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே போயிடுது. இந்த அனவண்டா பாம்பு வாய்க்குள்ளேருந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏன்னா பாக்ஸ் ரொம்ப டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே ரொம்ப பிஞ்சு போயிருக்கு. அது போக ஈரமான டப்பாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது மழையில் நனைஞ்சிருச்சா இல்லை என்ன கதை அப்படின்னு தெரியல. உள்ள பொருள் சேஃப்டியாக இருக்கான்னு பார்க்கணும். இருங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலி ஓப்பனாகவே இருக்குங்க. இந்த பக்கம் க்ளோஸே இல்லை. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ட்ரைபாட். நம்ம லைட் வாங்கிட்டோம், லைட்டுக்கு கொடை வாங்கிட்டோம். பட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் வாங்கி ஆகணும்ல, அது ரொம்ப முக்கியமில்ல இங்கே செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ட்ரைபாட் தான். ஆக்சுவலி நான் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. செம்ம குவாலிட்டியாக, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி தான். ஆக்சுவலி இது என்ன பிராண்ட் அப்படின்றது எனக்கு மறந்து போச்சு. ஹிஃபின் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஆக்சுவலி இது 1800 ரூபா கிட்ட செல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பெருசாக பிராண்டு வந்து நான் கேள்விப்படாத பிராண்டு தான். பட் எனக்கு வேறு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லைட்டே அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. இதை விட காஸ்ட்லியாக, ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு. இல்லைனா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரைபாட் வாங்கினா அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இருக்காது. அதுவும் நம்ம லைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ வெயிட்டான லைட்டை வந்து தாங்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து குவாலிட்டியான ட்ரைபாட் வாங்கினா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். இல்லைனா நம்ம மேலேயே விழுந்துடும், இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும், இல்லை கண்டிப்பாக வந்து உடஞ்சிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் வாங்கணும், பட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த பிராண்ட் மேலே எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கைலாம் இல்லை. எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து பார்ப்போம். நல்லா இல்லைனா ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் ஆர்டர் போட்டேன். பட் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து அப்போ எப்படி இருக்குது, தாங்குதா என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். பட் இந்த ஒரு ட்ரைபாட் நான் வாங்கியிருக்கேன். நல்லா சாலிடாக இருக்குது. அண்டு இதுக்கு லாக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிளிப் டைப்புக்கான லாக் தான் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக போகும். கண்டிப்பாக இது வந்து 12 ஃபீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை நான் போட்டப்போ. 12 ஃபீட் சம்திங் இது வந்து ஹைட் வரைக்கும் போகும். நல்லா சாலிடாக தான் இருக்குது. நம்ம லைட்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1700 சொச்சத்துக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஓவரால் இந்த சேலில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக, நம்ம யூடியூப் லைஃபுக்காக தேவையான பொருட்கள் தான். ஸோ நம்ம யூடியூப்காக தேவைப்படுற ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த சேலில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொத்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 40000 ரூபா கிட்ட வந்துச்சு ஓவரால். இது எல்லாத்தையும் நான் வந்து நார்மல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50000 ரூபா கிராஸ் பண்ணியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ பட் இந்த சேலில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு கார்டு ஆஃபர்லாம் இருந்துச்சு. கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி தான் வாங்கினேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னால் ஒரு 40000 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு 10000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட்லாம் வாங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சேலில் ஃபைனலி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்டு நீங்கள் இந்த சேலில் இதே மாதிரி வேறு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க.